ஹலோ வியூவர்ஸ்! இன்னைக்கு எப்படி பைத்தன் ஐடிஎல்லிய டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி பைத்தன் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி என்னோட டெஸ்க்டாப்பில் பைத்தன் 3.7.3 இருக்கு. ஸோ உங்களுக்கு பைத்தான் 3.7 ஹையர் வெர்ஷன் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். பிகாஸ் என்னோட விண்டோஸ் வந்து விண்டோஸ் 7. ஸோ நீங்கள் python.org வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுன்லோட்ஸ் ரீசன்ட் டவுன்லோட் இஎக்ஸியும் அவைலபிள் இருக்கும் பேஸ்ட் ஆன் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ், மேக். ஸோ அக்கார்டிங் டு த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடது விண்டோஸ். ஸோ விண்டோஸில் நீங்கள் வந்து கரண்ட் வெர்ஷன் அப்கிரேடட் சிஸ்டம் இருந்ததுன்னா டைரெக்டாக நீங்கள் அந்த இஎக்ஸி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களோட சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெர்ஷன்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 3.7 ஹையர் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் இஎக்ஸியை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 3.7.234 இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து 3. ஸோ என்னோட சிஸ்டமில் 3.7 நீங்கள் அதை ஐடியலி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 3.7.3 இருக்குது. ஸோ நான் வந்து அதோட ஹையர் வெர்ஷன் 3.7.4 இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இஎக்ஸி எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இஎக்ஸி உங்களுக்கு ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை ரன் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது தான். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ரன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கிற இதை நீங்கள் ஓவர்லாப் பண்ணணுமா என்னங்கிற மாதிரி கேட்கு. அப்கிரேட் ஆகணுமா இல்லைன்னா உங்களுக்கு கரண்ட் இது நியூவாக இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்கு. ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இருக்கிறத ஓவர்லாப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அப்கிரேட் ஆனோடனே உங்களுக்கு 3.7.4 ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர். ஸோ பேரலாக உங்களுக்கு ஆன்லைன் கம்பைலரில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறத நான் இப்போ ஷோ பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஆன்லைன் இன்டர்பிரட்டர் கம்பைலர் பைத்தனுக்குரியது லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் ஜிடிபி கம்பைலர் யூஸ் பண்ணிக்கிடலாம். இல்லை உங்களுக்கு எந்த இது சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஆன்லைன் வெர்ஷன்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். பட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது replit.com. ஸோ இது ஆன்லைன் கம்பைலர். நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஃபைல் அதிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் replit.comக்குள்ளே எப்படி லாகின் பண்ணணுன்னா யூஸிங் உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து கூட நீங்கள் பேரலாக லாகின் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே லாகினாக இருக்குது. ஸோ அதனால் டைரெக்டாக உள்ளே போயிடுச்சு. என்னோடய ஜிமெயில் ஐடியில் உள்ள லாகினாக இருக்குது. எப்படி ஃபைல் உங்களுக்கு க்ரியேட் பண்ணணுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், க்ரியேட் ரெப்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஃபைல் ஓப்பன் பண்ணணுன்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பைத்தன் ஃபைல் வேணும். ஸோ டைட்டிலில் வந்து எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ ஏற்கனவே எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் 1 காப்பி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அந்த விண்டோஸ். ஸோ இதில் தான் நான் டைப் பண்ண போகிறேன். கரஸ்பாண்டிங் அவுட்புட் கிளிக் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வரும். ஸோ என்னோடய ஃபைல் main.py. ஸோ ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். .mp3 ஃபார் ஆடியோ அண்ட் mp4 ஃபார் வீடியோ, jpeg ஃபார் இமேஜ், அந்த மாதிரி இங்கே பைத்தன் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் .py. ஸோ இங்கே ஜஸ்ட் நீங்கள் கமாண்டை டைப் பண்ணிக்கலாம் அண்ட் ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட் வந்து ரைட் சைடில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ பேரலாக நீங்கள் இங்கே இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா இது மூவ் ஆகிட்டுருக்கு 3.7.4. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி 3.7.4ஓட கமெண்ட் ப்ராம்ப்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தனில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எப்படி பண்ணோன்னா ஒன்ஸ் இன்ஸ்டால்ட் சிஸ்டமில் இங்கே ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய் நீங்கள் பைத்தன் டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வெர்ஷன்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த வெர்ஷன்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அதிலிருந்து நீங்கள்
பைத்தன் ஐடியலி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு ஐடியல்னே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. மேலே இருக்கு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் ஐடிஎல்இ. ஸோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இன்ட்ராக்டிவ் மோட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம இன்ட்ராக்டிவ் மோட்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கிரிப்ட் மோட்லேயும் நம்ம டைப் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபைல் நியூவில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும் லொக்கேஷனில். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஃபைல் ரன் ஆயிரும். ஸோ ஏதாவது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ இன்ட்ரொடக்ஷன்னே நேம் வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரன் ஆப்ஷன் இருக்குது. ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே அவுட்புட் வரும். தட்ஸ் இட். ஸோ மீன்வைல் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சா பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட்டட் உங்களுக்கு வெர்ஷன் 3.7.4 வந்து இங்கே அப்கிரேட் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதாங்க இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர். ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ட்ராக்டிவ் மோட்லேயே போட்டு பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறது, அதை மேனிப்புலேட் பண்ணுறது எல்லாமே இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்கிரேட் ஆகிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால தான் கொஞ்சம் லேட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரியுது. ஸோ நீங்கள் ஐடியலி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆர் பைச்சாம், எந்த ஐடியலினாலும் உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். நம்ம ரன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் பைத்தன் 3.7 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியலி ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் பாருங்கள் 3.7.4. ஸோ 7.3லேருந்து 7.4 உங்களுக்கு இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.